சக்திவேல் அடுத்து வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா செய்யாத தப்புக்காக வேலு வந்து தண்டனையை அனுபவிக்க போகிறாரு. பார்த்திங்கன்னா தென்னரசை கொலை பண்ணது செல்வி தான். ஆனால் அந்த வேலு வந்து அந்த பழியை ஏற்றுக்குவார். செல்வியோட வாழ்க்கை வீணாக போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பழியை ஏற்றுக்குவார். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தராக வந்து அவர்கிட்ட கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க. தேனு வந்து இப்படி பண்ணிட்டீங்களே, இனிமேல் எனக்கும் என் குழந்தைக்கும் என்ன வாழ்க்கை இருக்குது, என்னோட புருஷனை இப்படி கொன்னுட்டிங்களே, உங்களுக்கு எப்படி வந்து மனசு வந்துச்சு, இனிமேல் இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்கிறது, என்னையும் கொன்னுருங்கன்னு சொல்லிட்டு தேனு வந்து பார்த்திங்கன்னா வேலு முன்னாடி அவங்கள அவ்வளோ கோவமாக அழுதுகிட்டே பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சக்தி வந்து நீ இந்த கொலையை செஞ்சுருக்க மாட்ட வேலு, வேறு யார் அந்த இடத்துல இருந்தாலும் சொல்லுங்கிறாங்க. இல்லை சக்தி, நான் தான் பண்ணேன்னு சொல்லிட்டு வேலு பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சக்தியோட அப்பா, சக்தியோட அண்ணன் சொல்லிட்டு எல்லாரும் வந்து வேலை திட்டுறாங்க. என் தங்கச்சியை வந்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தேன், இப்படி வந்து ஒரு துரோகம் பண்ணிட்டீங்களே, இனிமேல் என் தங்கச்சி வாழ்க்கை என்ன ஆகுறது, அவள் அப்படி தன்னந்தனியாக நிற்கிறா, இந்த ஊர் வந்து அவளை என்ன பேசுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே ரொம்பவே வேதனையாக பேசுகிறாங்க. செல்வி வந்து அப்போ கூட வந்து வேலுக்கிட்ட இப்போயாச்சும் உண்மையை சொல்லிடலாமாமா அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்பையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலு வந்து உண்மையை சொல்ல விட மாட்டுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, வேலுவை இந்த தண்டனையிலேருந்து யார் காப்பாற்ற போகிறா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.